சர்வம் மகேசும் சித்தம் சாகசம். இதை நீ உணர்ந்திருக்கும் இக்கணம் உன் வாழ்வின் உன்னதமான நேரம். எமது ரகசியத்தை எவருக்கும் உரைக்காமல் நீ இருந்தால் இகவரத்தில் நீ சந்தோஷமாய் ஜீவிக்கலாம். அன்றே மரணம் நிச்சயம். அதை யாரும் தடுத்திட இயலாது. எம் தாழ்ந்து செல்வம் பெற்றிடுக எச்சரிக்கிறோம். மர்மதேச ரகசியம் காத்திடுக. அன்றே காலதேவன் கடிதே கண்டம் கருத்த நிலை அர்த்தசாமம். அது கண்டம் கருத்த சிவசக்தி காலம். பிண்டம் கொடுத்த பிதிர் அலங்கோலம் போக்க உண்டன்று சீவ ஆலிங்கம். கண்டாங்கு ஆடுமே பூதகணம் தேக பாண்டம் கண்டிடுதோ அக்கணமே பிணம். என்ன சாமி, இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்கீங்களா? மனசு மாறிட்டீங்க போல் இருக்கு. போங்க சாமி, சட்டையை கட்டிட்டு என் சாமியை கும்பிட்டுட்டு போங்க.
அம்மா லலிதா, என்னை மன்னிச்சுக்கம்மா. எதுக்கு அங்கிள்? அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப திமிரா பேசிட்டேம்மா. என் திமிரை இந்த சித்தர் பட்டி தாம்மா அடக்கிடுச்சு. உங்கள் தெய்வ நம்பிக்கை இருக்க ரொம்ப அபாரமானதுமா. அதை புரிஞ்சுக்காம அன்னைக்கு ரொம்ப தவறாக பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு அங்கிள்? வாங்க நம்ம ஆத்துக்கு போகலாம். ஒரு நிமிஷம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிரசாத் இளரத்தம் இந்த கோயில் விஷயத்தில் தலையிட்டு ஏடா கூடமா ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு. அதை நான் அவங்ககிட்ட நேராக சொல்கிறதோட உன் மூலமாக சொன்னால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அவனை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்புமா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். வாங்க நம்ம ஆத்துக்கு போகலாம். அங்கிள், நீங்க எங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்குறேன்ல, இன்னும் ஊருக்கு கிளம்பலையா? ஊருக்கு தான் புறப்பட்டு இருக்கேன் பிரசாத். உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்களை நான் எப்போ கிளம்ப சொன்னேன்? இப்போ போறேங்கிறீங்க. இத்தனை நேரமா எங்க இருந்தீங்க? அங்கிள், நீங்க உள்ள வாங்க. சொல்லுங்க, எங்க தங்கி இருந்தீங்க? எங்களை ஏமாத்த பார்க்காதீங்க. நீங்க ஏதோ தப்பு காரியம் பண்ண போறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. லுக் பிரசாத், நீ நினைக்கிற மாதிரி இப்ப நான் பழைய விஸ்வராம் இல்லை. இந்த கோவில் பத்தின ஆராய்ச்சியெல்லாம் விட்டுடு ப்ளீஸ். நான் போறேன். நீ இருந்து அப்பாவை குணப்படுத்தி கூட்டிட்டு வா. ஓகே? என்னது புது மாதிரியா இருக்கு உங்க அட்வைஸ்? யாராவது மிரட்டினாங்களா இல்ல எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா? எப்படி வேணா எடுத்துக்க. இந்த சித்தேஸ்வர சுவாமி விஷயத்துல விளையாட வேண்டாம். உலகத்துல நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு. அது இந்த சித்தர் பட்டியல தாண்டவம் ஆடுறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தாண்டவம் ஆடுறதா? எங்க தாண்டவம் ஆடுறது? எப்படி தாண்டவம் ஆடுறது? மணி, வயசுல பெரியவன் நான் சொல்றேன். ஆகிற காரியத்தை பாரு. படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க, தங்கைக்கு வேற கல்யாணம் பண்ணணும். இந்த சிஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. மெட்ராஸ்க்கு என் கூட வா, நல்ல வேலை போட்டு தரேன். அங்கிள், முதல்ல நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. மணியை பத்தி கவலைப்படாம. பிரசாத், ப்ளீஸ் பி a little serious. I am like your father. நான் உன்னை இந்த மார்லியின் தோல்வி தூக்கி போட்டு வளர்த்து வேண்டாம். உங்க அம்மா மடியிலே நீ 2.5 மாசம் தாண்டா தவிர்த்திருப்பேன். You know, அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள். But that doesn't mean you... என்னது அவரை போட்டு குடஞ்சிண்டு? நீங்க காஃபி சாப்பிடுங்க அங்கிள். நான் பல் விளக்கிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம். அங்கிளுக்கு ஏதோ ஒரு நல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பேசுறாரு. அம்மா, நீ எங்க வர பார்த்த? தண்ணி எடுக்க போறச்சே படித்துறையில் உட்காந்துருந்தார். இவர் எதுக்கு அங்க வந்தார்? காத்திடுக அன்றேல் காலதேவன் கடிதேவன். சித்தேஸ்வராய நமः. ஹரிஹர நாமம் கொண்ட வைத்தியனே, உம் தைரியத்தை யாம் மெச்சினோம். அண்டம் ஆகாசம் பிண்டம் பிசாசம் சர்வம் மகேசம் சித்தம் சாகசம். இதை நீ உணர்ந்திருக்கும் இக்கணம் உன் வாழ்வின் உன்னதமான நேரம். எமது ரகசியத்தை எவருக்கும் உரைக்காமல் நீ இருந்தால் இகவரத்தில் நீ சந்தோஷமாய் ஜீவிக்கலாம். அன்றேல்
மரணம் நிச்சயம். என்ன காரியம் எதுக்கு இந்த டேபிள் கார்டு தேச ரகசியம் காத்திடுக. அன்றில் அங்கிள் கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிங்களா? பிரசாத், வேண்டாத விஷயம் விட்டுடு. கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிங்களா? பிரசாத், ப்ளீஸ் லீவ் இட். எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். அப்ப நீங்களே சொல்லுங்க, கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிங்களா? இல்ல. கால பைரவர் பாத்தீங்களா? இல்ல. நாய் வந்திருக்குமே? இல்ல. சித்தர்கள்லாம் வந்திருப்பாங்களே? இல்ல. பூஜை நடந்திருக்குமே? இல்ல. ஒரே ஒளிமயமா இருந்திருக்குமே? பூமழையா பொழிஞ்சிருக்குமே? சித்தர்கள் உங்களை கொல்ல முயற்சி பண்ணிருப்பாங்க. அப்ப உங்க மரணத்தை பத்தி சொல்லிருப்பாங்க. அங்கிள், ஆமா, ஒளிஞ்சுக்கிட்டு பட்டர் போயிட்டாரு கோவில பூட்டிக்கிட்டு. நான் மாத்திரம் தனியா இருந்தேன். இருட்டு, வேற யாரும் இல்லை. டார்ச் ஆன் பண்ணி புகமண்டலம். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். பிரமாதம் வச்சுராம் சார், பிரமாதம். மனோதத்துவ டாக்டர் இல்லையா, அதான் தனியா ஒரு ட்ராக் போட்டு எங்கெல்லாம் கட்டி போட பார்க்குறது. கோயிலுக்குள்ள ஒளிஞ்சலாம், போட்டோ எடுத்தலாம், அங்க ஏதோ சத்தம் கேட்டதான் அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். இப்ப கேட்குற உண்மையை சொல்லிடுங்க, எந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல எவ்வளவு செலவு பண்ணி இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க? ஃபுல் ஃபுல் படா. நான் உனக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் மைசெல்ஃப் டு எனிபடி. எப்போ பார்த்தாலும் நான் தான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ப்ரூஃப் தானடா வேணும். வாய்ஸ் கேட்டல, அந்த சிதர்களே போய் கேளு. இல்லைன்னா அந்த வைத்தியனை போய் கேளுடா. வைத்தியரா? அதான்டா உன் ஃப்ரெண்டு. என்ன என் பேர் அடிபடுறா போல இருக்க? வாங்க வைத்தியரே. அங்கிள் ஏதோ சொல்ற உண்மையா? என்னது மனே? கோவிலுக்குள்ள ஒளிய போடுறது உங்க கூட சொன்னாரா? அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? உண்மையை சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? சொன்னாரு, ஆனா ஒளியில போல் இருக்க. ஒளிஞ்சேன், பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த ரகசியங்கள்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனா விஷயம் வெளில வந்து, ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நான் செத்து போயிட போறேன். நான் செத்துடுவேன். முருகா ஏதோ நடிக்கிறார். கோவிலுக்கு போனாராம், சத்தம் கேட்டுதான் ரெக்கார்ட் பண்ணாராம். ஏதோ காதல பூசு தர மாதிரி இல்ல. நான் போட்டோ எடுத்திருக்கேன், பாக்குறியா? அது கூட பொய்யா இருக்கலாம் இல்லையோ? மணி என்னடா நீ போ. மணி, டாக்டர் சொல்றது பொய்யா படல. அந்த போட்டோவை பார்த்தா தெரிய போகுது. சூழ திருவிழா ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் அங்க போலாம். அதுக்கப்புறம் போட்டோ ஸ்டுடியோக்கு போய் பிரிண்ட் போட்டு பார்த்தா எது உண்மை எது பொய்ன்னு தெரிய போகுது இல்ல. இல்ல வைத்தியரே, நீங்க திருவிழா போங்க, நாங்க போய் பிரிண்ட் போட்டு வந்துடுறோம். வாங்க பிரசாத். லலிதா, அங்கிளை பாத்துங்க. டேய் பிரசாத், என்ன தனியா விட்டு போகுதுடா. விட்டுட்டு போகுதுடா. டேய் வரடா, தனியா இருக்கு. ஐயோ செத்து போயிடுவேடா. டேய் செத்து போயிடுவேடா. It's okay. வாங்க. இதுக்கு தான் 25 கிலோமீட்டர் வந்தம்மா. இதை விட வேற நல்ல ஸ்டுடியோ இங்க இல்ல? இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, ஆனா கொஞ்சம் சின்னது. இதை விடவா? யாரு? வாங்க உள்ள வாங்க சார். வாங்க. என்ன வேணும்? ஒரு ஃபிலிம் ரோல் டெவலப் பண்ணி பிரிண்ட் பண்ணனும். கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா? அங்கிள், இது கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா? கலர் டெவலப் பண்ணுவீங்களா? என்ன சார் அப்படி கேக்குறீங்க? ட்ரம் எல்லாம் புதுசா வாங்கியிருக்கோம். ஏசி இல்லையே. உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு சார், ஐஸ் எல்லாம் போட்டு பண்ணிடுவோம். கலர் பிரிண்ட் பண்ணுவீங்களா? அது மட்டும் முடியாது சார்.
கலர் என்லார்ஜர் இல்ல. இங்க வரிசையா எவ்வளவு மாட்டி வச்சிருக்கீங்க? அதான் எங்க ஸ்பெஷாலிட்டி. கிட்ட போய் பாருங்க, எல்லாம் Black and white தான். கையாலேயே கலர் பண்ணிருக்கோம். இதெல்லாம் யாரு, உங்க ஹஸ்பண்ட் பண்ணதா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன் சார். அப்போ நாங்க சொல்றல, அது யாரு? அது நானும் எங்க அம்மாவும். அங்க 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 மேலே இந்த 3வது போட்டோ குனிஞ்சு பாருங்க, அதான் எங்க அம்மா. போங்க சார், நீங்களும் போய் பாருங்க. இல்ல இருக்கட்டும், நீங்க டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுங்க. Black and white print போதுமா? ஏதோ ஒண்ணு படம் தெரியும்ல. சரி. இருங்க, போங்க. எங்க போறீங்க? என்ன சார், பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. போட்டோ டெவலப் பண்றதுக்கு டார்க் ரூம் போய் ஆகணும், தெரியல? இங்கேயே டெவலப் பண்ண முடியும்? இல்ல நீங்க கோச்சுக்காதீங்க, அதுல ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் இருக்கு, அதான் சந்தேகப்படுறேன். நான் என்ன எடுத்துட்டு ஓடிடுவா போறேன்? இல்ல நீங்க டெவலப் பண்ணும்போது நாங்களும் கூட இருக்கலாமான்னு. உங்களுக்கு என்ன மனசுல பெரிய சிஐடி நினைப்பா? இத பாருங்க சார், போட்டோ டெவலப் பண்ணும்போது லைட் எல்லாம் நிறுத்திட்டு தான் சார் செய்வோம். அப்ப வந்து உங்களுக்கு என்ன சார் தெரிய போகுது? அதுவும் தவிர இடம் ரொம்ப சின்னது. நீங்க பிரிண்ட் போடும்போது நான் கண்டிப்பா பார்க்கணும். அப்ப வேணா பார்க்கலாம். Black and white print தானே, ரெட் லைட்ல தான் பிரிண்ட் போடுவோம். டெவலப் பண்ணிட்டு கூப்பிடுறேன், அப்ப வாங்க. என்ன இன்னும் காணல? ஊருக்குள்ள வந்துருச்சாண்ணா? பக்தியன் வேஷம் போட்டுட்டு சிலர் தனக்கு தானே மரியாதை தேடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்காப்ல இருக்கு. டேய், அவனை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லிட்ட. இப்ப வாங்க வாங்க. என்ன சார், ஏதோ கோயில் போல இருக்கு. எல்லாரோட பேரையும் சீட்ல எழுதி போட்டாச்சுல்ல? போட்டாச்சுண்ணா. இந்த தடவை நான் தான் சூலத்தை தூக்குவேன்னு சொல்றேன்ல, அப்போ எதுக்கு சீட்டு போட்டு பாக்குறது? அது எப்படி? சூலத்தை யார் தூக்குறதுன்னு ஒவ்வொரு முறையும் சீட்டுக்குலுக்கி போட்டு பார்க்கறதானே முறை. சரி போடுங்க, ஆனா நான் தான் சூலத்தை தூக்குவேன் பாருங்க. பட் மரியாதையா கேட்டு வாங்க கூடாது, மற்றவங்களா செய்யணும். தான் எடுத்துருக்கீங்க போல இருக்கு. இருக்கும், சீக்கிரம் பிரிண்ட் பண்ணுங்க.
கொஞ்சம் அமைதியா இருங்க. மலைவாசிகளாகிய நீங்களும் இந்த ஊர் மக்களும் சேர்ந்து நடத்துறது சூல திருவிழா ஒண்ணுதான். இன்னைக்கு சூலத்தை யார் எடுக்கிறதுங்கிற பத்தி சீட் எடுத்து பார்த்துருவோம். பாப்பா இங்க வாமா. வா. என்ன மாமா? இங்க வா. இந்த குடத்துக்குள்ள இருந்து ஒரு சீட் எடு. இது சூலம். சூலம் எடுத்தல. சூலமா? ஆயுஷோ மானே? ஓகே. அக்னி ராசு. பின்னாடி சித்தேஸ்வரர் இருக்கார், முன்னாடி ஏது சூலம்? கண்ண சக்கரம் கந்தவேல் திருக்கரம் என்ன சுகம் தரும் வண்ணராமன் விக்கரம் விண்ணகரில் முக்கரமாய் கூடியதேமோ கண்ணன் வசம் திருசூலம் ஆனதே பெண்ணை பழிப்பதுவும் பிணியை வளர்ப்பதுமா சின்னதனத்திற்கு என்றும் அது தீயதே